வணக்கம். முதன்மை செய்திகள் 50 செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். விஜயதசமி, ஆயுத பூஜை மற்றும் பள்ளி காலாண்டு விடுமுறை முடிந்ததை தொடர்ந்து வெளியூருக்கு சென்ற பொதுமக்கள் சென்னை திரும்பியதால் தேசிய நெடுஞ்சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே விஜயமங்கலம் தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் கொச்சி மற்றும் சேலம் திசைகளில் சுமார் 2 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் கட்டணமின்றி அனுமதிக்கப்பட்டன. மேலும் மதுராந்தகம் அருகே மேலவளம்பேட்டை திருக்கழுக்குன்றம் சாலையில் வாகன நெரிசல் கடுமையாக ஏற்பட்டது. போலீசார் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் மேல்மருவத்தூர் அருகே கனரக வாகனங்களை மாற்றிவிட்டும் மேலவளம்பேட்டையிலிருந்து சிலாவட்டம் வரை 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன நெரிசல் உருவாகி வாகனங்கள் ஆமை வேகத்தில் முன்னேறின. சென்னை நோக்கி வரும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காலாண்டு தேர்வு விடுமுறைக்கு சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் திரும்பி வருவதை அடுத்து வண்டலூர் பெருங்களத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சென்னை நோக்கி வந்த கனரக மற்றும் சரக்கு வாகனங்கள் வண்டலூர் மேம்பாலத்திலிருந்து படப்பை நோக்கி திருப்பிவிடப்பட்டன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது. கோயம்பேடு, அரும்பாக்கம், வடபழனி, ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், அனகாபுத்தூர், குரும்பேட்டை, பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. கனமழையால் தேவக்கோட்டை வாரச்சந்தையில் மரக்கிளை முறிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். வாரச்சந்தையில் மீன் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பாசிப்பட்டத்தைச் சேர்ந்த லட்சுமி என்ற வியாபாரி மீது மரக்கிளை முறிந்து விழுந்தது. இந்த சம்பவத்தில் லட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தை தொடர் கனமழை புரட்டி போட்டிருக்கிறது. ஒரே இரவில் 300 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்ததால் பூட்டான் மற்றும் சிக்கிமில் இருந்து வந்த வெள்ள நீரும் சங்கோஸ் ஆற்றில் கலந்தது. இதனால் டார்ஜிலிங், கலிம்போங், ஜல்பைகுரி உள்ளிட்ட பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. 2 இரும்பு பாலங்கள் இடிந்து சாலைகள் மற்றும் நிலங்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் அந்த பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளம் ரயில் தண்டவாளங்களில் ஓடுவதால் பல ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் தொடர் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி 20 பேர் உயிரிழந்தனர். டார்ஜிலிங்கை ஒட்டியுள்ள பல கிராமங்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. மீட்புப் பணிகளில் காவல்துறை, பேரிடர் மீட்புப் படையினர், துணை ராணுவத்தினர் இணைந்து ஈடுபட்டுள்ளனர். உயிரிழப்பு பெரும் கவலை தருவதாக தெரிவித்த அம்மாநில முதல்வர் மமதா பானர்ஜி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவதாக அறிவித்துள்ளார். நேபாள நாட்டில் தொடர் கனமழை காரணமாக ஏற்பட்ட பெரும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 51 நபர்கள் உயிரிழந்தனர். மீட்புப் பணியில் ராணுவம் களம் இறக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்தவர்கள் ஹெலிகாப்டர் உதவியோடு மீட்கப்பட்டனர். நேபாளத்தில் 7 மாநிலங்களில் 5 மழை பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. பாக்மதி உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. மேலும் சில நாட்களுக்கு மழை நீடிப்பதோடு மண் சரிவுகளும் ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது.
கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியது. கடந்த 27ஆம் தேதி கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த விஜயின் பரப்புரை கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் வேலுச்சாமிபுரத்துக்கு சென்ற சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி தாவேக நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். கடந்த 27ஆம் தேதி கரூரில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 நபர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக தாவேக பொதுச் செயலர் ஆனந்த், இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இருவரது முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நிராகரித்துவிட்டது. தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை வாகன விபத்து தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி கரூர் பரப்புரைக்காக விஜய் சென்றபோது தவிட்டுப்பாளையம் சோதனை சாவடி அருகே அவரது பரப்புரை வாகனமும் இருசக்கர வாகனமும் மோதி விபத்து நிகழ்ந்தது. இது தொடர்பாக விஜயின் பரப்புரை வாகன ஓட்டுநர் மீது வேலாயுதம்பாளையம் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வாகனம் ஓட்டுவது, உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருவதால் அது பற்றிய கருத்துக்களை விசாரணை முடிந்த பிறகு பேசுவதே சரியாக இருக்கும் என திமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு கூறினார். கரூர் சம்பவத்தில் ஏற்கனவே முழு விளக்கத்தை கொடுத்திருப்பதாகவும் செந்தில் பாலாஜி கூறினார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் நவம்பர் 22ஆம் தேதிக்கு முன்னதாக நடத்தப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். பீகாரில் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து 2 நாள் ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குப்பதிவு முடியும் நேரத்தில் அதிகம் பேர் கூடுவதை தவிர்க்க 1200 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்படுவதாக கூறினார். பீகார் தேர்தலில் பிரதமர் மோடியும் தேர்தல் ஆணையமும் இணைந்து வாக்கு திருட்டில் ஈடுபட சதி செய்திருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட பீகார் இறுதி வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களின் பெயர்களும் பட்டியலிடப்பட்டுள்ளதாகவும், ஜம்மு நகரில் 247 வாக்காளர்கள் ஒரே முகவரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்திய மகிழா காங்கிரஸ் தலைவர் அல்கா லம்பா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பீகாரில் 2020 தேர்தலின் போது காங்கிரஸ் கூட்டணி வென்ற 25 தொகுதிகளில் பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் வேகமாக குறைந்து வரும் ஒட்டகங்களின் எண்ணிக்கையை மீட்கும் நோக்கில் தேசிய திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த தேசிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வரைவு கொள்கை அறிக்கை பொதுமக்களின் கருத்துக்காக வெளியிடப்பட்டுள்ளன. 1977ஆம் ஆண்டில் 11 லட்சமாக இருந்த ஒட்டகங்களின் எண்ணிக்கை 2019ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 2.52 லட்சமாக குறைந்துள்ளது. இது 75% வீழ்ச்சியாகும். பஞ்சாபிலிருந்து இங்கிலாந்து சென்று கொண்டிருந்த ஏர் இண்டியா போயிங் விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் பயணிகள் பீதியடைந்தனர். அமிர்தசரஸ் விமான நிலையத்திலிருந்து பக்கிங்ஹாமை நோக்கி பறந்த ஏர் இண்டியா விமானம் தரை இறங்குவதற்கு முன்பாக இயந்திர கோளாறில் சிக்கியது. விமானத்தின் இறக்கை பகுதியில் இருக்கும் அவசர கால மின் அமைப்பில் சிக்கல் ஏற்பட்டதாகவும், விமானிகள் துரிதமாக செயல்பட்டு விமானத்தை பாதுகாப்பாக தரை இறக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீர் பகுதியை இந்தியா மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பகவத் திட்டவட்டமாக கூறியுள்ளார். நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நம்முடைய வீட்டில் உள்ள ஒரு அறை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது, நாம் அதனை திரும்ப பெற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பிளவுபடாத இந்தியாவை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமாக அமைய வேண்டுமானால் இந்தியாவின் நிபந்தனைகள் மதிக்கப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் உறுதியாகாமல் இருப்பதே பல பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று குறிப்பிட்ட ஜெய்சங்கர், அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய சந்தையாக இருந்தாலும் இந்தியாவின் அடிப்படை நிலைப்பாடுகள் ஏற்கப்பட வேண்டும் என்றார். தமிழ்நாடு போராடும் என்று சொல்கிறார்கள், தமிழ்நாடு யாருடன் போராடும் என்று ஆளுநர் RN ரவி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் வள்ளலார் அவதார தின விழா மற்றும்
நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் இடம்பெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஆளுநர் RN ரவி பங்கேற்றார். விழாவில் திரு அருட்பா நூலை அவர் வெளியிட்டார். தமிழ்நாடு யாருடன் போராடும் என்ற ஆளுநர் RN ரவியின் கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால் தான் கல்வி நிதியை கொடுப்போம் என இருக்கும் ஆணவ திமிருக்கு எதிராக போராடும் எனவும், அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் கல்வி நிலையங்களுக்குள் சென்று மூட நம்பிக்கைகளையும் புரட்டு கதைகளையும் சொல்லி இளம் தலைமுறையை 100 ஆண்டு பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். கரூரில் விஜய் பரப்புரையின் போது 10,000 பேர் மட்டுமே கூட வசதி உள்ள நிலையில் 25,000 பேர் கூடுவதை காவல்துறை ஏன் தடுக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆங்கில நாளிதழ் செய்தியை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரூர் சம்பவம் விபத்து என்றோ எதிர்பாராமல் நடந்தது என்றோ கூற முடியாது என்றும், சரியாக திட்டமிட தவறியதாலும் அலுவலர்களின் கவனக்குறைவாலும் நேரிட்டது என மக்கள் கூறியதாக செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கரூர் சம்பவத்தை வைத்து விஜயை பழனிசாமி கூட்டணிக்கு அழைக்கிறாரா என்ற கேள்விக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பதிலளித்திருக்கிறார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என நினைப்பவர்கள் பழனிசாமி தலைமையில் அணிவகுக்க வேண்டும் என மக்கள் விரும்புவதாக அவர் கூறினார். பழனிசாமியை வீழ்த்தாமல் அமமுக ஓயாது என அக்கட்சியின் பொதுச் செயலர் தினகரன் சூளுரைத்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்பாராத கூட்டணி அமைக்கவும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளார். வரும் தேர்தலில் 4 முனை போட்டி என்று குறிப்பிட்ட தினகரன் தனது தலைமையில் கூட்டணி இல்லை எனவும் கூறினார். அதிமுக பாஜக ஆட்சி அமைக்க நாம் தமிழர் கட்சியின் ஆதரவு தேவை என்ற நிலை வந்தாலும் ஆதரவு அளிக்க மாட்டோம் என சீமான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் உரையாடி உறவை வளர்ப்போம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சீமானிடம் தேர்தலுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க நாதக MLA-க்களின் ஆதரவு தேவை என்ற நிலை ஏற்பட்டால் ஆதரவு அளிக்கப்படுமா என வினவப்பட்டது. அதற்கு சீமான் நாதக ஆதரவு அளிக்காது என தெரிவித்தார். லடாக் சுற்றுச்சூழல் போராளி சோனம் வாங்சுக்கை தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ததை எதிர்த்து அவரது மனைவி கீதாஞ்சலி தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை விசாரிக்க உள்ளது. லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரி கடந்த 24ஆம் தேதி நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக மாறியது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை தூண்டியதாக கூறி தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சோனம் வாங்சுக் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார். இந்நிலையில் வாங்சுக் கைதை எதிர்த்தும் உடனடியாக விடுவிக்க கோரியும் அவரது மனைவி தனது வழக்கறிஞர்கள் மூலம் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஜார்ஜியாவில் ஆளும் கட்சியின் அடக்குமுறை கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் திபிலிசியில் போராட்டம் நடைபெற்றது. ஆளும் கட்சியான ஜார்ஜியன் ட்ரீம் நாட்டை ஜனநாயக பாதையிலிருந்து விலக்கி ரஷ்யாவின் செல்வாக்கின் கீழ் கொண்டு செல்ல முயற்சிப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிபர் மாளிகைக்குள் நுழைய முயன்றவர்களை காவல்துறையினர் தண்ணீர் பீச்சி கலைத்தனர். ஐரோப்பிய யூனியன் ஆதரவாளர்கள் ஆட்சியை கவிழ்க்க சதி செய்வதாக ஜார்ஜிய பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணியை இந்திய மகளிர் அணி வீழ்த்தியது. முதலில் விளையாடிய இந்தியா 50 ஓவர்களில் 247 ரன்கள் எடுக்க பாகிஸ்தான் 43 ஓவர்களில் 159 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. இதன் மூலம் 88 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்திய பந்து வீச்சாளர்களில் கிராந்தி கவுட் 20 ரன்கள் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அவர் ஆட்ட நாயகியாக தேர்வு செய்யப்பட்டார். கங்கையிலிருந்து ஆக்ரா கொண்டுவரப்பட்ட குடிநீர் குழாய் உடைந்ததில் ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணானதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் கங்கை நீர் புதிய குழாய் மூலம் ஆக்ராவின் தாஜ்கஞ்ச் பகுதிக்கு கொண்டுவரப்பட்டு 4 லட்சம் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க திட்டமிடப்பட்டது. திட்டம் முடிவடையும் முன்பே குழாயில் ஏற்பட்ட அழுத்தம், தரமற்ற குழாய் காரணமாக திடீரென குழாய் உடைந்ததால் குடிநீர் வீணானது. தலைநகர் டெல்லியில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 1600 கிலோ எடையுள்ள தடை செய்யப்பட்ட பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பட்டாசுகளை பதுக்கி வைத்திருந்ததாக கூறி 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுற்றுச்சூழல் மாசுக்கு காரணமாக உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக கூறி டெல்லியில் பட்டாசுகள் விற்பனை செய்ய உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. எனினும் சில இடங்களில் தடையை மீறி பட்டாசுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்த நிலையில் காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர்.
மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் இருமல் மருந்து உட்கொண்ட 16 குழந்தைகள் உயிரிழந்ததை தொடர்ந்து 6 மாநிலங்களில் மத்திய தர கட்டுப்பாட்டு அமைப்பு ஆய்வு மேற்கொண்டுள்ளது. குழந்தைகளின் இறப்பு குறித்து கண்டறிய தேசிய வைராலஜி நிறுவனம், ICMR மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு உள்ளிட்டவை அடங்கிய குழு 6 மாநிலங்களில் உள்ள 19 மருந்து நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. தொழில்நுட்ப கல்விக்கு புகழ்பெற்ற IIT கரக்பூரில் முதல் முறையாக மருத்துவ படிப்புகள் வழங்கப்பட உள்ளன. இந்திய தொழில்நுட்ப கல்வியில் IIT கரக்பூர் முக்கிய இடம் வகிக்கிறது. இந்த நிலையில் தொழில்நுட்ப கல்வியுடன் சேர்த்து மருத்துவ கல்வியும் வழங்க திட்டமிட்டுள்ள IIT கரக்பூர் நிர்வாகம் முதற்கட்டமாக முதுநிலை MD படிப்புகளை வழங்கவிருக்கிறது. இதற்காக தேசிய மருத்துவ கவுன்சிலிடம் IIT கரக்பூர் நிர்வாகம் விண்ணப்பித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வார விடுமுறையொட்டி குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அருவிகளில் சீராக கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்ததால் குற்றாலமே களை கட்டி காணப்பட்டது. தேனி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மேகமலை அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் அருவி பகுதிக்கு செல்வதற்கும் வனத்துறை தடை விதித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. முன்னதாக அருவியில் நீர்வரத்து வெகுவாக குறைந்திருந்த நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ரம்மியமான அருவி நீரில் குளித்து மகிழ்ந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருவியில் குளித்தும் பரிசல் பயணம் செய்தும் மீன் உணவுகளை உண்டும் மகிழ்ந்தனர். தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மெயின் அருவி மற்றும் பரிசல் துறை உள்ளிட்ட இடங்களில் கூட்டம் அலைமோதியது. சுற்றுலாவை நம்பியுள்ள தொழிலாளர்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சுமார் 10 நாட்களுக்கு பிறகு இடியுடன் கூடிய மிதமான மழை பொழிந்தது. அடர்ந்த பனிமூட்டம் தாழ்வாக நிலை கொண்டதால் குளிரின் தாக்கம் அதிகரித்தது. இந்த இதமான சூழலை அனுபவித்த சுற்றுலா பயணிகள் பனிமூட்டத்தின் அழகை ரசித்து மகிழ்ந்து புகைப்படம் எடுத்துச் சென்றனர். தருமபுரியில் மக்கள் சந்திப்பு நடத்த தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. உள்ளம் தேடி இல்லம் நாடி பரப்புரை பயணத்தின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டத்தில் மக்களை சந்திக்க பிரேமலதா திட்டமிட்டிருந்தார். இந்நிலையில் கரூர் துயரம் குறித்த நீதிமன்ற தடையின் காரணமாக பிடமனேரி குறுகிய சாலையில் மக்களை சந்திக்கவும் நல்லம்பள்ளி பேருந்து நிலையத்தில் சாலை வலம் செல்லவும் பிரேமலதாவுக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். கச்சத்தீவு இலங்கை மக்களுக்கு சொந்தமானது என்பதால் அதனை ஒருபோதும் திருப்பி அளிக்க முடியாது என்று அந்நாட்டின் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் சனிக்கிழமையன்று நடைபெற்ற நிகழ்வில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மேலும் பேசிய அவர், கச்சத்தீவை பாதுகாக்க இலங்கை அரசு முடிந்த அனைத்தையும் செய்யும் என்றும் சந்திரசேகர் குறிப்பிட்டார். ஹமாஸுடனான போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து தனது ட்ரூத் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், காசாவிலிருந்து படைகளை திரும்பப் பெறுவதற்கு இஸ்ரேல் அரசு முதற்கட்ட சம்மதம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவல் ஹமாஸுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் ஹமாஸ் அமைப்பினரும் தங்கள் படைகளை திரும்பப் பெற்றால் போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வரும் என்றும் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். குளிர்காலத்தை மையமாக வைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவுடனான போர் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ரஷ்யாவின் தொடர் தாக்குதல்களின் நோக்கம் குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்பாக யுக்ரைன் மக்களை வாட்டி வதைப்பதே என்று குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா வெளிப்படையாக தங்கள் நாட்டின் உட்கட்டமைப்பின் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும், ஆனால் உலக நாடுகள் மௌனம் காப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். தெற்கு பூட்டானில் பெய்த தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இடைவிடாத மழையால் அமோச் நதி பெருக்கெடுத்து ஓடுகிறது. அமோச் நதியை ஒட்டிய பகுதிகளில் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க உள்ளூர் அதிகாரிகளும் இந்திய ராணுவமும் இணைந்து செயல்பட்டு வருகிறது. திபெத்தில் ஏற்பட்ட பனி புயலில் 1000 பேர் வரை சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தின் திபெத் பக்கத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவியதால் திடீரென்று பனிப்புயல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் எவரெஸ்ட் சிகரத்தில் முகாம் அமைத்து தங்கியிருந்த சுமார் 1000 பேர் சிக்கிக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடுமையான பனி மற்றும் குறைவான வெளிச்சம் காரணமாக மீட்புப் பணிகள் சவாலாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனிரோவில் உள்ள தேவாலயத்தில் வளர்ப்பு பிராணிகள் நலனுக்கான சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் கிளி, நாய், ஆமை போன்ற விலங்குகளை அதன் உரிமையாளர்கள் அழைத்து வந்து ஆசை பெற்றுச் சென்றனர். செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்ற இறை தூதர் விலங்குகளின் காப்பாளராக அறியப்படும் நிலையில் அவரது நினைவு தினமான அக்டோபர் 4ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அமெரிக்காவின் அலபாமாவில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 நபர்கள் கொல்லப்பட்டனர். அலபாமாவின் மோண்டோமெரி பகுதியில் 2 கும்பல்களுக்கு இடையே ஹாலிவுட் திரைப்படங்களை விஞ்சும் வகையில் துப்பாக்கிச்சூடு மோதல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதில் 2 நபர்கள் கொல்லப்பட்ட நிலையில் 12 நபர்கள் காயமடைந்தனர். 3 நபர்கள் உயிருக்கு போராடும் நிலையில் சிகிச்சை பெறுகின்றனர். பெருந்திரளான மக்கள் கூட்டத்திற்கு இடையே துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ள நடிகர் ரஜினிகாந்த் சாலையோரம் உணவருந்திய புகைப்படம் இணையத்தில் பகிரப்பட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் இமயமலைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் உத்தராகண்ட் மாநிலம் ரிஷிகேசிலிருந்து பத்ரிநாத் செல்லும் சாலையில் ரஜினிகாந்த் உணவருந்தும் புகைப்படம் வெளியாகியுள்ளது.